ஆனா வீட்டுக்கு வரும் பொழுது அன்பான மனைவி, அன்பான குழந்தைகள்லாம் எதிரிகளை போல தெரியுது. காரணம் என்ன? அவன் சண்டை பிடிப்பான், இவன் சண்டை பிடிப்பான், 4 பேர் பிரச்சனைப்படுவாங்க. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சமாளிச்சவருக்கு தன்னை மனைவியோட உட்காந்து 5 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் இல்லை. பிள்ளைகளை பார்த்து கொஞ்சதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இல்லை. பிள்ளைகளுக்கு ஒரு அலிஃபா சொல்லிக் கொடுக்க, குரானை சொல்லிக் கொடுக்க டைம் இல்லை. எரிஞ்சு விழுவார். நாளைக்கு நேரத்தோட போகணும், நேரத்தோட தூங்கணும், மேல் டயர்டா இருக்குது. அன்புக்குரிய அவர்களே, அந்த 12 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் டயர்ட் விளங்காத மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள வந்த பொழுது எந்த வீட்டுக்குள்ள அல்ல அமைதியை வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றானோ, எந்த மனைவியில குடும்பத்துல அல்ல அமைதியை வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றானோ, அதுல அமைதி எடுக்க தெரியல. ஏன்? அதுதான் ஷைத்தான் ஏற்படுத்துகிற குழப்பம். நாங்க நினைச்சிட்டு இருப்போம் அது என்னக்குள்ள ஏற்படுற பிரச்சனை. குடும்பம் நினைச்சிட்டு இருப்பாங்க மாப்பிள்ள கணவர் பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை. இல்ல, அவங்க ரப்ப மறந்துட்டு துனியாவோட தொடர்பாயிட்டாங்க. அப்ப ஷைத்தான் என்ன இப்ப ஏற்படுத்துறான்? மனசுல குழப்பத்தை உண்டாக்குறான். அவன் நிம்மதியாய் கூட மாட்டான். அவன் எடுத்திருக்கிற ஆயுதம் என்னன்னு சொன்னால் ஷைத்தான், நீ இன்னும் துனியாவோட தொடர்பாக துனியாவை அப்படியே அலங்கரிச்சு காட்டுவான். சுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரா மினல் ذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا. அல்லாஹ் சொல்றான் அற்பமான இன்பங்கள். அல்லாஹ் அப்படித்தான் அலங்கரிச்சு வச்சிருக்கான். அதாவது சுய்யின லின்னாஸ் மனிதர்களுக்கு அலங்கரிச்சு வச்சிருக்கிறான். ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா பெண்கள், அது மாதிரி பெண்களுக்கு ஆண்கள், வல் பனீன் பிள்ளைகள், வல் கனாதீரில் முகந்தரா மினல் ذهب والفضة தங்கம் வெள்ளி குவியல்கள், வல் கைலில் முஸவ்வமா அதாவது கைல் என்றால் குதிரை வாகனங்கள், வல்ல நாம் ஆடு மாடு ஒட்டகைகள், வல் ஹர்த் விளைச்சல் நிலங்கள், இதெல்லாம் அலங்காரம். அல்லாஹ் சோதனைக்காக வச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல ஒரு மனிதன் அப்படியே அவனுடைய உள்ளத்தை கொண்டு போய் போட்டா, அப்படியே ரப்ப மறந்து அதுக்குள்ளே அவன் மூழ்கிட்டான்டா, எப்படி அவன் அல்லாஹுடைய சிந்தனைக்குள்ள மீண்டு வருவான்? எப்படி அவனுடைய உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும்? நிச்சயமாக பொருளாதாரம் அது நல்ல முறையில் சம்பாதிக்கிற பொழுது அல்லாஹ் அதை இபாதத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். எப்பொழுது ரப்பை மறந்துவிட்டு நீங்க பொருளாதாரம் செய்வீங்களோ, அப்ப ஷைத்தான் உங்களுக்கு தோழனாக இருந்து உங்கள் உள்ளத்தில் குழப்பங்களை உண்டாக்குவான். அந்த குழப்பத்தின் விளைவாக பிள்ளைகளோடும் மனை மக்களோடும் தாய் தந்தையோடும் குடும்ப உறவுகளோடும் பிளவுகள் ஏற்படுவதற்கு அந்த ஒரு இயல்பு நிலையை ஷைத்தான் உண்டாக்கிடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். துனியாவை அளவு கடந்து நேசிக்கிற பொழுது மனக்குழப்பம் வரும்.